ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட பர்த்டே விலாகு தான். சரி, வீட்லேயே எல்லாம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஆசையாக தான் இருந்துச்சு. ஸோ 2 பேர்த்த மேனேஜ் பண்ணிவிட்டு எப்படி அவருக்கு கேக்கு, அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஸ்வீட் கேசரி பாத்து தான் பண்ணேன். நைட்டு தூங்குறப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் காலையில் எந்திரிக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் லேட் ஆகும் இல்லையா? அன்னைக்கு என்ன பார்த்து ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அவர் பாப்பாவை ரெடி பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வந்தாச்சு. அவருக்கு இந்த வீக்கு பர்த்டேனா லாஸ்ட் வீக்லேருந்தே பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பீட்டர் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை இது பண்ணிடணும், பிரித்து ஓப்பன் பண்ணோம். ஆனால் எனக்கு டைமே கிடைக்கல. இப்போ குட்டியும் ஸ்கூலுக்கு போகிறதுனால ஸோ 2 பேர்த்த வச்சு எனக்கு கண்டினியூஸாக வேலை இருந்துகிட்டே இருந்ததுனால அந்த பார்சல் கூட என்னால் ஓப்பன் பண்ண முடியல. சரி, எப்படி அந்த பர்த்டே நாள் அன்றைக்கே காலையில் ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறக்காக கேசரி பாத் தான் பண்ணேன். பார்த்தா கேசரி பாத் ஃபுட் கலரும் தீந்துருச்சு. சரி, மஞ்சள் பொடி போட்டிருக்கலாம், ஆனால் தோணவும் இல்லை. சாஃப்ரானும் தீந்துருச்சு, குங்குமப்பூவும். அது இருந்திருந்தாவது பாலில் ஊற வச்சு கலர் கொண்டு வந்திருக்கலாம். எல்லாமே தீந்துருச்சு. ஸோ அந்த வாரத்தில் தான் ஸ்டாக்கெல்லாம் ஆர்டர் போடணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அன்றைக்கி என்னன்னே தெரியல, தூக்கங்கிட்டதுக்கா என்னன்னு தெரியல, எல்லாமே சொதப்பலாக தான் வந்துருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றி ரவையை போட்டு வறுத்து பிளேட்டில் கொட்டிட்டு நம்ம தண்ணி கொதிக்க வைப்போம் இல்லையா? ஆனால் அன்றைக்கி என்ன ஞாபகம்னு தெரியல, அரை தூக்கத்தில் என்ன பண்ணேன்னா ரவையோடவே தண்ணி ஆட் பண்ணி அதில் எண்ணெய், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு மாதிரி கேசரி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது என்ன சொல்கிறது, எப்பவும் பண்ணுற மாதிரி டேஸ்ட்டு வரலன்னு சொல்லி அவர் காலையிலேயே ஆஃபீஸ்க்கு போகும்போது சொல்லிட்டு போனார். அதுவே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எப்பவும் நம்ம பார்த்து செஞ்சு கொடுப்போம். ஆனால் அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி எல்லாமே சொதப்பெல்லாம் போனது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி, வெள்ளை சக்கரை ஆட் பண்ணால் தான் கலர் வராது, ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி பண்ணலாம், அட்லீஸ்ட் ப்ரௌன் கலராகாது இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி நல்லா நெய் மிதக்கிற மாதிரி போட்டதுனால சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் நம்ம தனியாக ரவையை வறுத்து தண்ணி கொதிக்க விட்டு நம்ம கேசரி பாத் செய்கிற மாதிரி டேஸ்ட்டு வரல. ஸோ அதனால் சரி, நிறைய திராட்சை முந்திரியாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கைப்பிடி அளவு நல்லாவே போட்டேன். ஸோ அந்த க்ரன்ச்சினஸ்லேயே நல்லா சாப்பிட முடிஞ்சுது. அதுவும் அவர் சூடாக சாப்பிடல, குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு லேட் ஆனதுனால அது ஆறி போனதுனால கொஞ்சம் இதாகவும் இருந்துச்சு. அன்றைக்கி எந்திரிக்கிறப்பவே டே ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அந்த டேவே த்ரூ அவுட் டயர்டாக தான் போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக. சரி, கேசரி பார்த்து ஃபஸ்ட்டு கடகடன்னு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ராகி சேமியா தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். பாப்பாங்களுக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். பாப்பா ராகி சேமியா சாப்பிட மாட்டா. சரி, அதனால் இட்லி ஊற்றி வச்சாச்சு. ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அன்றைக்கி ஆக்சுவலாக முந்தின நாள் நைட்டு எதுவுமே பிளான் பண்ணாமல் தூங்கிட்டோம். எல்லாம் பேசிட்டு ஏதோ பண்ணிவிட்டு பாப்பா தூங்குறதுக்கும் லேட் ஆனதுனால எதுவும் பிளான் பண்ணலை. அதனால தான் அந்த டேவே சொதப்பெல்லாம் போச்சு எனக்கு. ஸோ ராகி சேமியா எப்போவும் கொஞ்சமாக நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். அது கூட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருப்பேன். நான் நிறையா ஷார்ட்ஸில் கூட உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தாளிக்கிறப்போ ஒரு டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அல்டிமேட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது தேங்காய் சட்னி இல்லாமையே சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் சட்னி தனியாக பண்ணணும். ஸோ பாப்பாவுக்கு பாக்ஸுக்கு என்ன பண்ணேன்னா குட்டி பீட்ரூட் தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். காலையில் பீட்ரூட் இட்லி, அவளுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணுறேன். பொமோகிரானேட்டும் சாப்பிட்றான் இந்த சென்ஸ். அப்படி சாப்பிட்றதுல மில்க் ஷேக்காக போட்டு கொடுத்தா தான் சாப்பிட்றா. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு ஆட் பண்ணதுனால இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் நானும் கொஞ்சம் டயர்டாகிறேன். ஏன்னா கண்டினியூஸாக அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சில பேர் யோசிக்கலாம், வீட்டில் தானே இருக்கோ, கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், வேலைக்கு போனால் கூட ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு உட்கார்றதுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் வீட்டில் இருந்து பாருங்கள், அந்த வேலை எப்படி இருக்கும் தெரியுமா? அது குட்டீஸை மேனேஜ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் எது வருதுன்னு தெரியாது. ஸோ பாப்பா
பாப்பாவை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து ஒரு 12 அந்த மாதிரி தான் கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்சல் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், சத்தியமாக வாங்கிடாதீங்க. நான் எப்போவும் எந்த ப்ராடக்டை பற்றியும் வந்து நான் குறை சொன்னது கிடையாது. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். சரி நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணலாமா, என்னோட மிஸ்டேக் தான். 2 வீக்ஸ் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ கேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன், வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Feb 13 இவரோட பர்த்டே, Feb 14 வந்து வேலண்டைன்ஸ் டே. எப்போவுமே கேக் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பீட்டர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆச்சு. ஆனால் நீங்களே பாருங்கள், நான் ஹானஸ்ட்டாக தான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இஷ்டம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் வாங்க வேண்டாம்லாம் சொல்ல. ஆனால் என்னோடய இதுபடி வாங்காதீங்க, அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லை. ஸோ நான் வந்து 2 கப்பு மைதா மாவை எடுத்திருக்கேன். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு பை மிஸ்டேக் ஆட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 1.5 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா, லைட்டாக வந்து உப்பு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்து போட்டேன். அது கூட வந்து ரெட் கலர் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணும். எனக்கு வந்து ரெட் கலர் கிடைக்கல, பவுட்ரு தான் கிடச்சிது. சரி, அதுக்கு முன்னாடி வந்து விப்பிங் க்ரீமும் தேடினா கிடைக்கல அன்றைக்கி. அதுதான் அவ்வளோ சொதப்பல். சரி, விப்பிங் பவுட்ரு வாங்கி தண்ணி அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் இல்லையா, அதுபடி ஃபாலோ பண்ணேன். ஸோ மிக்ஸ் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருங்க ஒரு 15 மினிட்ஸ், அது வந்து செட்டில் ஆயிரும். செட்டில் ஆனதுக்கப்புறம் பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணிங்கன்னா விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது கரெக்டாக தான் வந்துச்சு. நான் வந்து இப்போ எண்ணெய் யூஸ் பண்ணல, நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா பட்டரு. சரி, கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து சாஃப்டாக வரும் இல்லையா, மேலே காஞ்சி போய் வராது அப்படிங்கிறதுக்காக வந்து லைட்டாக எண்ணெயும் ஆட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக லிக்விடில் கிடச்சிருந்தா வந்து அந்த கலர் இன்னுமே வந்திருக்கும். ஆனால் எனக்கு ஃபுட் கலர் வந்து லிக்விடில் கிடைக்கல, பவுடராக தான் கிடச்சிது. ஸோ அதை போட்டு ஃபுல்லாக வந்து பாலில் தான் மிக்ஸ் பண்ணேன். பட்டரும் பாலும் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணேன்னா சர்க்கரை போடவே மறந்துட்டேன். சரி, கடைசியாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 கப்பு போட்டேன். ஆக்சுவலாக போட வேண்டியது 3.5 கப்பு. ஆனால் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அன்றைக்கி தூக்கம் கெட்டதுனால எவ்வளோ வேலை சொதப்பலுன்னு பாருங்கள். பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்ரு வந்து சூப்பராக ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் ஃபுல்லாகவே பால் தான் ஊற்றினேன், தயிர் ஊற்றல, முட்டையும் ஆட் பண்ணல. ஏன்னா அன்றைக்கி டியூஸ்டே, நான் எக்கு தொடவே மாட்டேன், நான்வெஜ் பக்கம் போகவே மாட்டேன். ஸோ நான் கேக் டின்ல வந்து நெய் ஆட் பண்ணி மைதாவை வந்து ஃபுல்லாக இது பண்ணி விட்டுட்டு பேட்டரை வந்து இது பண்ணிவிட்டேன். நான் வந்து ஓவனில் வைக்கலான்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு ஓவன் யூஸ் பண்ணி வந்து இன்னும் இதாகலை. சரி, அதனால் நம்ம வந்து இதுலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயிலே வந்து வேக வச்சாச்சு. மேலே மூடி போட்டோம், அதுவும் இதாகலை. எப்போவும் நான் இப்படி தான் பண்ணுவேன். ஆனால் வந்து எனக்கு அன்றைக்கி ஸ்ட்ரைக்கே ஆகலை. ஸோ சத்தியமாக சொல்கிறேன், யாரும் தூக்கம் மட்டும் கெட்டுறாதீங்க. தூக்கம் கெட்டிங்கன்னா ஐயோ ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, கொஞ்சமாக வந்து நெல்லிக்காய் இருந்துச்சு, அது வெயிலில் காய வச்சுருந்தேன். அதை தேனில் ஆட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேக்கும் வந்து ரெடி ஆகிறதுக்கு வச்சாச்சு. கரெக்டாக 40 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். விப்பிங் க்ரீமும் அதுக்குள்ளே செட் ஆயிடுச்சு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள. சரி, அதை பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுதா, பீட்டரில் அந்த பீட்டர்லேருந்து ஒரு இது வந்து அதே கீழே வந்துச்சு. நான் ஒரு இது யூஸ் பண்ணி தான் வந்து பீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அவ்வளோ ஓகே ப்ராடக்ட் தான். மேபி நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்னோடய மிஸ்டேக், நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டேன், ஓப்பன் பண்ணியும் பார்க்கல. சரி, பாப்பாவை அதுக்குள்ளே போய் ஸ்கூலில் கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் வந்துடுச்சான்னு சொல்லி பார்த்தேன். கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் வேகலை, சென்ட்ரல் பார்ட் மட்டும் வேகலை. அதனால் அதை மட்டும் வேக விட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு எக்ஸாக்டாக. அது வந்து வெந்துருச்சு. சரி, ஆற விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கத்தியில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் சூடாக பண்ணிங்கன்னா பேந்துட்டு வந்துடும். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் சைடில் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு தட்டினீங்கன்னா சூப்பராக வந்து கேக் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம இப்படியே கட் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் இதுக்கப்புறம் தான் வந்து சொதப்பல. கேக்கோட டேஸ்ட்டு ரொம்ப ஸ்பான்சியாக இருந்துச்சு, ஜூஸியாகவும் இருந்துச்சு. அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டுக்காரருக்கு வந்து சர்க்கரை வந்து கம்மியாக இருந்தால் சாப்பிட மாட்டார். சரி, நாம் பெரிய கேக் பேக்கர் மாதிரி நான் வந்து 3 லேயராக கட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் போட்டு நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு
அதுக்கப்புறம் வந்து விப்பிங் க்ரீம் போட்டு எல்லா 3 லேயர்லையும் இது பண்ணிவிட்டேன். டெக்கரேட் பண்ணுறதுக்கு செர்ரி வாங்க மறந்தாச்சு. ஆனால் வந்து எழுதிட்டு போயிருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், மேலே கட் பண்ண கேக் பீசஸ் எடுத்து அதை வந்து ரவுண்டாக வந்து ஏதோ ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் செட் பண்ணி வைக்கிறதுக்கு. அவர் வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு 7 o'clock பண்ணிக்கலாம்னு சொன்னார். இனி ஈவினிங் 7 o'clock மேலேருந்து பார்க்கலாம். 7 o'clock வந்து பாப்பா நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோம். கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ணிவிட்டு போயிடலாம், ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ கேக் வந்து கட் பண்ணோம். அவரோட மூஞ்சியில் இருக்க சந்தோஷத்தை விட குழந்தைங்க மூஞ்சியில் இருந்த சந்தோஷந்தான் வந்து ஜாஸ்தி. ஸோ அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. நான் எப்போவுமே வந்து வருஷம் நானே தான் அவருக்கு கேக் பண்ணுறேன். இது நாள் வரைக்கும் வந்து வெளியே வாங்கினதில்லை. போன டைம் வந்து கேசரி பாத்லேயே கேக் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. அவர் அதுதான் சொன்னார், லாஸ்ட் இயர் பண்ணது நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் பண்ணது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்புறம் டியூஸ்டே இல்லை, முருகர் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால சரி வரும்போது வெளியவே சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் வந்து அவரோட பர்த்டே அன்னைக்கு மறக்க முடியாத நான் பண்ண சம்பவங்கள். அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து அவரோட பர்த்டே vlog வந்து போச்சு. ஸோ இனி நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். பாய்.